வணக்கம் குட்டீஸ். வீட்டில் நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? இந்த கல்வி தொலைக்காட்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா, அப்பா, தாத்தா, அப்புறம் பாட்டி, அத்தை, மாமா. ஓகே, இவங்க எல்லாரும் இருந்தால் கூட்டு குடும்பம்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மட்டும் இருந்தால் அதை தனி குடும்பம்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு செல்ல பெயர் இருக்கும் தானே? உங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்கள் நண்பர்களோ உங்களை ஏதாவது ஒரு செல்ல பெயர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. செல்ல பெயர்னா என்னன்னு தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? உங்கள் அம்மா அப்பா உறவினர்கள் நண்பர்கள் உங்களை செல்லம்மா அம்மு கண்ணு இப்படிலாம் கூப்பிடுவாங்கல்ல, அதுதான் உங்களோட செல்ல பெயர். இப்போ நாம் 2ஆம் வகுப்பு தமிழில் முதல் தொகுதியில் 4ஆம் பாடமான நானும் அவர்களும் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எழில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேர் என்ன? எழில். அவங்க வீட்டில் இருக்கவங்கள பற்றிலாம் அவன் நிறைய சொல்கிறான். அவங்களோட பண்புகள் பற்றி அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? எல்லா பாடத்தையும் போல் இதுலேயும் சில விரைவு தகவல் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? எழில் வீட்டுக்கு இப்போ நாம் போகலாமா? எழிலனோட அழகான குடும்பம் நானும் நாங்களும். அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க பாருங்கள். அவங்க தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா, அவனுக்கு ஒரு குட்டி பாப்பா. அவனோட குடும்பத்தில் இவங்க எல்லாரும் இருக்காங்க. அப்போ எழில் குடும்பம் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. கரெக்டாக சொன்னீங்க. அவனோட குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். அவனை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செல்லமாக கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. என் பெயர் எழில், இவர்கள் எல்லோரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா? எப்படி எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. தாத்தா எப்படி கூப்பிடுறாங்க? எழில், எழில் தம்பி அப்படி கூப்பிடுறாங்க. பாட்டி அவனை எழில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை எழிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா எழில்மா அப்படின்னும், அவங்க அப்பா எழில் குட்டினும், அவங்க குட்டி தங்கச்சி அவனை அண்ணானும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக ஒரு செல்ல பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க நம்ம அம்மா தான். அவங்க எதை செஞ்சாலும் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் தப்பு பண்ணால் அவங்க கண்டிப்பாங்க திருத்துவாங்க. நல்லது செஞ்சால் நம்மளை ரொம்ப பாராட்டுறவங்க அவங்க தான். நான் என்னோட அம்மா கூட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் அப்படி தானே? அம்மாவோட எல்லாத்தையும் ஷேர் செய்கிறது ரொம்ப நல்லது. அவன் அவங்க அம்மா கூட எப்படி இருக்கான்னு சொல்கிறான், பார்ப்போமா? அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார், எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். அவங்க அம்மாவோட பண்பை பற்றி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவங்க அம்மா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அவன் அவங்க அம்மா கூட தான் ஷேர் பண்ணிப்பானான். அடுத்தது நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறவங்க யார்? நம்ம அப்பா தான். அதாவது நம்ம ரோல் மாடல்னு சொல்லுவோம்ல. உங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க? எழில் அப்பாவை பற்றி அவன் சொல்ல போகிறான். அவங்க அப்பாவோட பண்புகள் பற்றி சொல்கிறான். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். எல்லா வீட்லேயும் கதை சொல்கிறவங்க மேக்சிமம் தாத்தா பாட்டியாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க அப்பா தான் இவனுக்கு நிறைய கதை சொல்லுவாங்களாம். கதை தலைவன்னா யார்? ஸ்டோரியில் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஹீரோ அவங்க அப்பா சொல்கிற கதையில் எல்லாமே எழில் நானா ஹீரோவாக வச்சு தான் அவங்க அப்பா வந்து நிறைய கதைகள் சொல்வாராம். அடுத்ததான் அவன் யாரை பற்றி சொல்ல போகிறான்னு பார்ப்போமா? வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறதே ஒரு வரம். இப்போல்லாம் தாத்தா பாட்டியோடு இருக்கிற வீடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அம்மா அப்பாவோட குழந்தைகள் அதிக நேரத்தை செலவு பண்ணுறதை விட தாத்தா பாட்டியோட தான் அதிக நேரத்தை செலவழிப்பாங்க. குழந்தைகளை வெளியே அழைச்சிட்டு போகிறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி கதை சொல்லி தூங்க வைக்கிற வரை எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. தாத்தாவுக்கு அனுபவ அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி என்ன செய்வாங்க? எழில் தாத்தா பாட்டியை பற்றி அவன் சொல்கிறான். தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும், அடிக்கடி செல்வேன். அவங்க தாத்தா அவனை என்ன பண்ணுவாங்களாம்? வெளியில் கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க தாத்தா தானா. அவங்க தாத்தா கூட வெளியில் போகிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்பப்போ அவரை அழைச்சிக்கிட்டு வெளியில் போவாங்களாம் அவங்க தாத்தா. உங்கள் தாத்தா எப்படி வெளியில் அழைச்சிட்டு போவாங்களா? அடுத்தது அவன் அவங்க பாட்டியை பற்றி சொல்கிறான். பாட்டி நன்றாக பாடுவார், நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். எழில் பாட்டி நல்லா பாட்டு பாடுவாங்களாம். அவங்களுக்கு குரல் வளம் நல்லா இருக்குமா. அங்கே பாருங்கள், அங்கே பார்த்தாலே அவங்க எல்லாருக்கும் தெரியுது. அவங்க பாட்டி எல்லா குழந்தைகளையும் உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைகளை கூட பக்கத்தில் உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. உங்கள் பாட்டி உங்களுக்கு கதை சொல்லுவாங்களா, பாட்டு பாடுவாங்களா? ஓகே. அடுத்தது வீட்டில் ஒரு செல்லக்குட்டி பாப்பா இல்லை தம்பி இருந்தால் அது தனி தாங்க.
அவங்க கூட விளையாடுறது ஜாலியாக இருக்கும். சண்டை போடுறதா இருந்தாலும் கூட அது கூட ஒரு தனி அனுபவம் தான். உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கா? எழில் இருக்கு. அவன் தங்கச்சியை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். என்ன செய்வாளாம்? அவள் செய்கிறதையே அவன் என்னென்னலாம் செய்கிறானோ அதை எல்லாத்தையும் அவங்க தங்கச்சியும் செய்வாளாம். அவன் ஏதாவது செஞ்சால் உடனே அதை செய்கிறது அவளோட வேலை. அப்போ நம்ம செய்கிறத இன்னொருத்தவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு சிரிப்பாக தானே இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல. அதே மாதிரி அவனுக்கும் அவங்க தங்கச்சி செய்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாலே சந்தோஷம்தான். உறவினர்கள் வந்தால் வீடே ரொம்ப குதூகலமாக இருக்கும். எழில் வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு உறவினர்கள் வந்தால் பிடிக்குமா? உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவன் அவங்களோட உறவினர்கள் வீட்டுக்கு வர்றதை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். உறவினர்கள்னா யார்? உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உங்கள் அத்தையோ மாமாவோ இல்லை அப்பாவோட சொந்தக்காரங்களோ அம்மாவோட சொந்தக்காரங்களோ யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரும் உறவினர்கள். அந்த மாதிரி எழிலனோட உறவினர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். எப்படி ஜாலியாக விளையாடுறான் பாருங்க. உன்னோட நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு பழமொழி சொல்லுவாங்க. நண்பர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நண்பன்னா யார்? நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம வெளியே அதிக நேரம் யார் கூட செலவழிப்போம்? நண்பர்களோட தான். அவங்க கூட விளையாடுவோம், அவங்க வீட்டில் மற்ற வீடுகளுக்கெல்லாம் போவோம், வெளியில் கடைக்கு போகிறதா இருந்தாலும் நிறைய நேரம் நம்ம நண்பர்களோட தான் செலவழிப்போம். நாம் எப்பவும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்கள கூட நண்பர்களாக இருக்கணும். நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட நல்ல பழக்கங்களை மட்டும் நாம் பின்பற்றணும். உங்கள் நண்பர் கூட நீங்கள் எங்கெங்கெல்லாம் போவீங்க? ஓகே, எனக்கு நண்பர்கள் கூட கால்பந்து விளையாட பிடிக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய விளையாடுவானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட குறிப்பாக கால்பந்துனா ஃபுட்பால் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபுட்பால் விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுட்பால் விளையாடுறான்னு. அடுத்தது அவங்க வீட்டில் இருக்க செல்லப்பிராணியை பற்றி சொல்கிறான். யார் யாருக்கெல்லாம் செல்லப்பிராணி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்? செல்லப்பிராணினா அவங்க எல்லாருக்கும் என்னென்னு தெரியுதா? வெரி குட், பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம்ல. எதெல்லாம் வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்ப்பீங்க? நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறீங்க தானே. இவங்க எல்லாரையும் தாண்டி வீட்டில் ஒரு நாய் பூனை பறவைகள்னு ஏதாவது ஒரு செல்லப்பிராணி கண்டிப்பாக இருக்கும். அது கூட நம்ம ஜாலியாக விளையாடுவோம் தானே. அது நாம் விளையாட போனாலும் வெளியே போனாலும் நம்ம கூடவே நம்மளை சுற்றி சுற்றி வரும். அதுக்கு ஒரு பெயர் வச்சு அதை குளிப்பாட்டி அதை அழகுபடுத்திக்கிட்டே இருப்போம் தானே. அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே எழில் என்ன செல்லப்பிராணி வளர்க்குறான், அது அவனை எப்படி கூப்பிடும்னு சொல்கிறான். பார்ப்போமா? செல்ல குட்டி பிராணி எது? அவனோட செல்லப்பிராணி நாய்க்குட்டி. இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்பொழுதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா? எப்படி அழைக்குதான் அவனை? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, லொல் லொல் அப்படின்னு அவனை கூப்பிடுதான். அவனோட செல்ல குட்டி பிராணி எப்படி அவனை அழைக்குது? அவனோட செல்ல நாய்க்குட்டி அவனை லொல் லொல் அப்படின்னு அழைக்குதான். எழில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் சொல்லிட்டான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க, அவங்களோட குணநலன்கள் என்னன்னு வாய் வழியாக உங்களோட நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, அதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. எழில் குடும்பம் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா? சொல்லுங்கள் பார்ப்போம். திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? கூட்டு குடும்பம். அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அதனால் அவனோட குடும்பம் கூட்டு குடும்பம். இந்த பாடப்பகுதி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதா? இப்போ நாம் படித்து பழகுக பகுதியில் சொற்களை வாசித்தலை தாண்டி சொற்றொடர்கள் வாசித்தலுக்கு வந்துட்டோம். இப்போ சொற்றொடர்களை வாசிக்கலாமா? ஒரு தடவை நான் படித்து காமிக்கிறேன், திரும்பவும் நீங்கள் என் கூடவே படிக்கணும், சரியா? படித்து பழகுக. பொறுமையுடன் கேட்பார். பொறுமையுடன் கேட்பார். என் கூடவே நீங்களும் சொல்லுங்க. பொறுமையுடன் கேட்பார். நன்றாக பாடுவார். நன்றாக பாடுவார். நன்றாக பாடுவார். கூடவே சொல்லுங்க. நன்றாக பாடுவார். செய்து காட்டுவாள். செய்து காட்டுவாள். செய்து காட்டுவாள். என் கூட சொல்லுங்க. செய்து காட்டுவாள். விளையாட பிடிக்கும். விளையாட பிடிக்கும். விளையாட பிடிக்கும். செல்ல நாய்க்குட்டி. செல்ல நாய்க்குட்டி. இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம பாடப்பகுதியில்
எல்லாருடைய குணநலன்களையும் கொடுத்துருந்தாங்கல்ல, அங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த வாக்கியங்களை இன்னொரு தடவை நம்ம படித்து பார்ப்போமா? பொறுமையுடன் கேட்பார், பொறுமையுடன் கேட்பார், நன்றாக பாடுவார், நன்றாக பாடுவார், செய்து காட்டுவாள், செய்து காட்டுவாள், விளையாட பிடிக்கும், விளையாட பிடிக்கும், செல்ல நாய்க்குட்டி, செல்ல நாய்க்குட்டி. எல்லா பாடப்பகுதியும் முடிஞ்ச உடனே அந்த பாடத்தில் இருக்க சில வார்த்தைகளை எழுதி பழகுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்கன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். எழுதி பழகுக. கதைகள், க தை க இல், கதைகள். திரும்பி வாசிப்போமா? க தை க இல், கதைகள். நான் இப்போ வாசிக்கும்போது நீங்கள் எல்லாரும் உங்கள் புத்தகத்தில் இருக்க அந்த வார்த்தைகளில் இருக்கிற எழுத்துக்கள் மேலே கையை வச்சு என் கூடவே வாசிக்கணும். வாசிக்கலாமா? க தை க இல், கதைகள். அடுத்த வார்த்தை அ டி இக் க டி, அடிக்கடி. என் கூடவே நீங்களும் படிக்கிறீங்களா? அ டி இக் க டி, அடிக்கடி. அ டி இக் க டி, அடிக்கடி. ந இன் ப இர் க இல், நண்பர்கள். ந இன் ப இர் க இல், நண்பர்கள். என் கூடவே சேர்ந்து படிங்க. ந இன் ப இர் க இல், நண்பர்கள். பா ட இல், பாடல். பா ட இல், பாடல். சேர்ந்து படிப்போமா? பா ட இல், பாடல். க தை இத், கதை. த லை வ இன், தலைவன், கதை தலைவன். க தை இத், கதை. த லை வ இன், தலைவன், கதை தலைவன். கை வச்சுக்கிட்டே வாங்க பார்ப்போம். க தை இத், கதை. த லை வ இன், தலைவன், கதை தலைவன். நா இ இக், நாய். கு இட் டி, குட்டி, நாய்க்குட்டி. நா இ இக், நாய். கு இட் டி, குட்டி, நாய்க்குட்டி. நா இ இக், நாய். கு இட் டி, குட்டி. உ ர வி ந இர், உறவினர். உ ர வி ந இர், உறவினர். உ ர வி ந இர், உறவினர். த இங்கை, தங்கை. த இங்கை, தங்கை. த இங்கை, தங்கை. திரும்பி ஒரு தடவை படிக்கலாமா? என் கூடவே நீங்களும் புக்கில் கை வச்சுக்கிட்டே வரணும். நீங்களும் என் கூடவே படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? எழுதி பழகுகன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இப்போ நான் சொல்கிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த பகுதியை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட நோட்டில் இந்த வார்த்தைகளை எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். சரியா? க தை க இல், கதைகள். அ டி இக் க டி, அடிக்கடி. ந இன் ப இர் க இல், நண்பர்கள். பா ட இல், பாடல். க தை இத், கதை. த லை வ இன், தலைவன், கதை தலைவன். நா இ இக், நாய். கு இட் டி, குட்டி, நாய்க்குட்டி. உ ர வி ந இர், உறவினர். த இங்கை, தங்கை. கடைசியாக ஒரு தடவை சொல்லிடுறேன். கதைகள், அடிக்கடி, நண்பர்கள், பாடல், கதை தலைவன், நாய்க்குட்டி, உறவினர், தங்கை. எழுதி பழகுக பகுதியை நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்டில் இந்த பேஜை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டே அந்த எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எல்லாரும் எழுதி பார்ப்பீங்க தானே? ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலாமா? எல்லாமே நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதில் தெளிவு பெறணும்னா நமக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். இப்போ பாடப்பகுதியோட தொடர்புடைய பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நாம் போகலாமா? பொருத்தமான குறியீடுக. சரி, சரினா
டிக் போடணும், தவறுனா தவறுக்கான குறியை போடணும். போடலாமா? உங்களுக்கு பாடப்பகுதி புரிஞ்சது தானே? இங்கே கொடுத்துருக்கிறது சரியா தவறான்னு சொல்லுங்க பார்ப்போம். எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்களா? அவங்க சொல்லியிருக்கிறது சரியா தவறு? அவன் எல்லாத்தையும் அவங்க அம்மா கூட தான் ஷேர் பண்ணிப்பேன் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நண்பர்கள் கிட்டன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது தவறு. எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான் அப்படின்ற வாக்கியம் தவறான வாக்கியம். அடுத்தது, எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. அவன் ஒரு செல்லப்பிராணி வளர்த்தான்ல, அந்த செல்லப்பிராணி எது? நாய்க்குட்டி தானே? அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது சரி. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது அப்படின்றது சரியானது. அப்போ நம்ம ஒரு டிக் போட்டுடலாம். அடுத்தது, எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். எழிலன் அவன் நண்பர்களோடு என்ன விளையாடுவான்னு சொல்லியிருந்தாங்க? கால்பந்து விளையாடுவான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறது சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். சரி, ஒரு டிக் போட்டுரும். எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும்ன்றது சரியான வாக்கியம். எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். எழில் தாத்தா கூட என்ன பண்ணுவான்? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. எழில் அவங்க தாத்தா கூட சேர்ந்து வெளியில் போவான். அவங்க பாட்டியோட தான் சேர்ந்து பாடுவான். அப்போ எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் அப்படின்றது சரியா தவறா? தவறு. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் அப்படின்னு கொடுத்துருக்க வாக்கியம் தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். கரெக்டா? கரெக்டு தான். அவன் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த வாக்கியம் சரி. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான் அவங்க கொடுத்துருக்கிறது சரி. இன்னொரு தடவை இதெல்லாத்தையும் நம்ம படித்து பார்த்துருவோமா? எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான். அது தவறு. எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது. அது சரி. எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். அதுவும் சரி. எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான். தவறு. வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான். அது சரி. இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? இந்த பாடம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்களே ஒரு தடவை படித்து பார்த்து இதுக்கு பொருத்தமான குறியை நீங்களே உங்கள் புக்கில் செய்யணும். சரியா? அடுத்த பகுதி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். உங்கள் அப்பாவோட ஃபோன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதை ஸ்கேன் பண்ணி அதில் என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்களோ அதையும் செஞ்சு பார்க்கணும். இப்போ இங்கே பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதை நாம் பொறுத்துவோமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு எழிலின் அம்மா, எழிலின் அப்பா, எழிலின் தாத்தா, எழிலின் பாட்டி, எழிலின் தங்கை, அவங்களோட உறவினர்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க? வெளியில் அழைத்து செல்வார், நன்றாக பாடுவார், கதைகள் கூறுவார், எதையும் பொறுமையாக கேட்பார், எழிலை போலவே செய்து காட்டுவாள். அவங்களோட குணநலன்களை பற்றி கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன செய்வாங்கன்னு இப்போ நம்ம பொருத்த போகிறோம். இந்த சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? வெளியில் அழைத்து செல்வார், நன்றாக பாடுவார், கதைகள் கூறுவார், எதையும் பொறுமையாக கேட்பார், எழிலை போலவே செய்து காட்டுவாள். சரி, இப்போ முதல்ல யார் கொடுத்துருக்காங்க? எழிலின் அம்மா. எழிலின் அம்மா என்ன செய்வாங்க? எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே. அடுத்தது எழிலின் அப்பா. எழிலின் அப்பா என்ன செய்வார்? எழிலின் அப்பா கதைகள் கூறுவார். எழிலோட அப்பா என்ன செய்வார்? கதைகள் சொல்வார். அப்போ எழிலின் அப்பா கதைகள் கூறுவார். எழிலின் தாத்தா. தாத்தா என்ன செய்வாருன்னு சொல்லியிருந்தான்? வெளியில் அழைத்து செல்வார். எழில் தாத்தா வெளியில் அவனை கூட்டிட்டு போவார். வெளியில் அழைத்து செல்வார்.
எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார். ஏற்கனவே எழில் சொல்லியிருந்தான் இல்லையா, அவங்க பாட்டி நல்லா பாடுவாங்கன்னு, அது கூட நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அடுத்தது கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க? எழிலின் தங்கை. எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவாள். நான் இப்போ இங்கேருந்தே சில கேள்விகளை கேட்க போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதற்கான பதிலை சொல்ல போகிறீங்க. சொல்வீங்களா? எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள்? எழிலை உறவினர்கள் எழில்மா, எழில் தம்பி, எழில் குட்டி, எழில் கண்ணு, எழிலா, அண்ணா என்றெல்லாம் அழைக்கிறார்கள். எழிலை உறவினர்கள் எழில்மா, எழில் தம்பி, எழில் குட்டி, எழில் கண்ணு, எழிலா, அண்ணா என்றெல்லாம் அழைக்கிறார்கள். எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான்? எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். செல்ல பேர் சொல்லி கூப்பிட்றது சரிதான், ஆனால் அது கூப்பிடுறவங்களோட மனசை புண்படுத்தாத வகையில் இருக்கணும். உங்களை யாராவது உங்களோட நிறம், உருவத்தை வச்சு கேலி செஞ்சால் உங்களுக்கு கோபம் வரும் தானே? சில பறவைகள், விலங்குகள் கொடுத்துருக்காங்க. அதை நாம் எப்படி கூப்பிடுவோம்? அது அதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா பார்ப்போமா? பாருங்க, இவர்களை இப்படி அழைத்தால் பிடிக்காது, பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்கும் அந்த உயிரினத்துக்கு, எப்படி எப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அது என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாரும் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு காகம் கொடுத்துருக்காங்க. காகத்தை எப்படி கூப்பிட்றாங்களா? கருப்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடலாமா? அதுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதோட நிறத்தை நம்ம கேலி செய்கிற விதமாக இருக்குது, அதனால் அப்படி கூப்பிடக்கூடாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு யானை கொடுத்துருக்காங்க. அதை குண்டு பூசணிக்காய் அப்படின்னு கூப்பிடுறோம். அது தவறு. அதை புண்படுத்தும், அதோட மனசை புண்படுத்தும். அப்போ யானையை குண்டு பூசணிக்காயின்னு கூப்பிடுறது அந்த யானைக்கு பிடிக்காது. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? ஆந்த மாதிரி கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லலாமா? ஆந்தையை பார்த்து அப்படி சொன்னால் அதுக்கு கோவம் வரும் தானே, அதுக்கு பிடிக்காது தானே. ஆந்தையை பார்த்து முட்டை கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முட்டை கண்ணு அப்படின்னு கூப்பிட்றது ஆந்தைக்கு பிடிக்காது. அப்போ இந்த மாதிரி நாம் கூப்பிடுறத தவிர்க்கணும். எப்படி எப்படிலாம் கூப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பூனைக்குட்டியை பட்டுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. நம்மளை யாராவது பட்டுக்குட்டிங்க வா அப்படின்னு கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும் தானே, அந்த மாதிரி கூப்பிட்டா அந்த உயிரினத்துக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆடு. ஆடை செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுறது அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. கடைசியாக நாய் கொடுத்துருக்காங்க. நாயை அழகா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களாம். அப்படி செல்ல பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த நாய்க்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ மற்றவங்களோட உருவத்தையோ அதோடைய நிறத்தையோ வச்சு கேலி செய்கிற விதத்தில் நாம் கூப்பிடக்கூடாது. செல்ல பெயர் வச்சு அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் நம்ம செல்ல பெயர் வச்சு கூப்பிடணும். உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கள்? அம்மா, அப்பா, அத்தை, மாமா. சரி, நாம் நம்ம உறவினர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி கூப்பிடுவோமா? இல்லை தானே. நாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடுவோம். அதுதான் நம்மளோட சிறப்பே. நாம் யார் யாரை எப்படி கூப்பிடுவோம்னு ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? உறவு முறையை அறிந்து அழைப்பேன். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் தினமும் உங்களோட உறவினர்களை கூப்பிட்றது தான். இதை நீங்களே இப்போ சொல்கிறீங்களா எனக்கு? அம்மாவின் அக்கா. அம்மாவோட அக்காவை எப்படி கூப்பிடுவோம்? பெரியம்மா. அம்மாவின் அக்கா பெரியம்மா. அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது அம்மாவின் தங்கை. அம்மாவின் தங்கை. அம்மாவோட தங்கச்சி எப்படி கூப்பிடுவீங்க? சித்தி. அப்படி இல்லைன்னா எப்படி கூப்பிடுவீங்க? சின்னம்மா. சின்னம்மா இல்லைன்னா சித்தி அப்படி சொல்லி கூப்பிடுவீங்கல்ல. அம்மாவோட தங்கை எப்படி கூப்பிடுவீங்க? சின்னம்மா இல்லைன்னா சித்தி. அடுத்தது அப்பாவின் தம்பி. அப்பாவோட தம்பி எப்படி கூப்பிடுவோம்? சித்தப்பா. அப்பாவோட தம்பி எப்படி கூப்பிடுவோம்? சித்தப்பா. நிறைய பேர் அப்பாவோட தம்பியும் அப்பான்னு கூப்பிடுவோம், அப்பாவோட அண்ணனையும் அப்பான்னு கூப்பிடுவோம்.
அப்படி கூப்பிடக்கூடாது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பெயர் இருக்குது, அந்த பெயரை வச்சு தான் கூப்பிடணும். சரியா? அப்பாவின் அண்ணன், அப்பாவோட அண்ணனை எப்படி கூப்பிடுவோம்? பெரியப்பா. எப்படி கூப்பிடணும்? பெரியப்பா. அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. அப்பாவின் தம்பி சித்தப்பா. அடுத்தது அம்மாவின் அண்ணன். உங்கள் அம்மாவோட அண்ணனை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. அம்மாவோட அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? மாமா. அம்மாவின் தம்பி, அம்மாவோட தம்பி எப்படி கூப்பிடுவீங்க? அவங்களையும் மாமான்னு தான் கூப்பிடுவோம். அம்மாவோட அண்ணன் தம்பி ரெண்டு பேரையுமே நாம் மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்பாவின் அக்கா, அப்பாவோட அக்கா, அவங்கள எப்படி கூப்பிடுவோம்? அத்தை. அப்பாவோட அக்காவை எப்படி கூப்பிடுவோம்? அத்தை. அப்பாவின் தங்கை, அப்பாவுக்கு தங்கச்சி இருந்தால் அவங்கள எப்படி கூப்பிடுவோம்? அவங்களையும் அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். இன்னொரு தடவை இதை பார்ப்போமா? அம்மாவின் அக்கா பெரியம்மா, அம்மாவின் தங்கை சின்னம்மா இல்லைன்னா சித்தி, அப்பாவின் தம்பி சித்தப்பா, அப்பாவின் அண்ணன் பெரியப்பா, அம்மாவின் அண்ணன் மாமா, அம்மாவின் தம்பி மாமா, அப்பாவின் அக்கா அத்தை, அப்பாவின் தங்கை அத்தை. சரியா? இப்போ உறவு பெயர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இதுவரையும் தவறுதலாக நீங்கள் கூப்பிட்டுருந்தா கூட இனிமேல் சரியான முறையில் உறவு பெயரை சொல்லி கூப்பிடணும். சரியா? அடுத்த பகுதி உங்களுக்கானது. உங்களை பற்றி நீங்களே எழுத போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் புக் வந்துடுச்சு இல்லையா? அதில் இந்த பகுதியை நீங்களே நிரப்புங்க பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? என்னை பற்றி. உங்களை பற்றி நீங்களே நிரப்ப போகிறீங்க. முதல்ல அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கே உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டணும். உங்களோட புகைப்படத்தை ஒட்டிட்டு கீழே அவங்க எழிலை பற்றி ஃபில் பண்ணியிருக்காங்க. எழில் என்ன சொல்கிறான்? என் பெயர் க எழில் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்கே நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்? என் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களோட பெயரை நிரப்பணும். என் அம்மாவின் பெயர் கவியரசி, என் அப்பாவின் பெயர் அமுதன், எனது ஊர் கோவூர், அலைபேசி எண் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டான். அங்கே எழிலன் அவனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ இந்த சைடு நீங்கள் உங்களோட பெயர் சொல்லணும். உங்களோட பெயர் என்ன? என் பெயர் அப்படின்ற இடத்துல உன்னோட பெயர். இப்போ கலா அப்படின்னு இருந்துச்சுன்னா என் பெயர் உங்களுடைய தலைப்பெழுத்தோடு சேர்த்து எழுதணும். கலா இல்லை சுமதி அப்படின்னு எழுதணும். அடுத்தது என் அம்மாவின் பெயர். உங்கள் அம்மாவோட பெயர் என்ன? சிந்துஜா அப்படின்னா சிந்துஜா அவங்களோட தலைப்பெழுத்தோடு சேர்த்து எழுதணும். அதே மாதிரி என் அப்பாவின் பெயர், அப்பாவோட தலைப்பெழுத்தோடு சேர்த்து அவங்களோட பெயர். எனது ஊர் அப்படின்றதுல கடலூர் இல்லை மதுரை இல்லை சென்னை, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட பெயர். அலைபேசி எண் உங்கள் அப்பாவோட அல்லது அம்மாவோட இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அலைபேசியோட ஃபோன் நம்பரை எழுதிடணும். எழுதி இந்த பகுதியை நீங்களே தான் நிரப்பணும். சரியா? இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சதா? இதை இன்னொரு முறை நீங்களே படித்து பாருங்கள். இதில் இருக்க பயிற்சி எல்லாத்தையும் நீங்களே நிரப்பி பாருங்கள். அப்போ தான் அது உங்களோட நினைவில் நல்லா நிற்கும். இந்த விடுமுறையை பயனுள்ள முறையில் செலவழிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.